வணக்கம் மக்களே! இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பேச போறோம்ன்ட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். 2 எஃப்எம்சிஜி நிறுவனங்கள பற்றி பார்க்க போறோம். ஒண்ணு HALஓட ஏற்றத்த பத்தி பார்க்க போறோம். அடுத்தது டாபர் கிட்ட இருந்து வந்த முக்கிய அப்டேட்ஸ் ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட்டு ஜியோ ஃபினான்ஸ் பற்றியான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் இருக்கு. ஸோ அத பற்றி நம்ம விரிவா வந்து பார்ப்போம். அடுத்தது HDFC பேங்கோட இன்னைக்கோட ஏற்றத்த பத்தி பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலா சவுத் இந்தியன் பேங்க்க பற்றியான ஒரு முக்கிய அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம விவரமா வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் மார்க்கெட் அப்டேட். இன்னைக்கு டேல நிஃப்டி 50 ஒரு 130 பாயிண்ட்ஸுக்கு மேலான ஏற்றத்தை இப்போ வரைக்கும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் தரமான பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அதர் சைட் பார்க்கும்போது PSU வங்கி பங்குகள் கிட்ட அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை. HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% மேலான ஏற்றத்தை போஸ்ட் பண்ணியிருக்கு. ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க் அண்டு கோட்டாக் பேங்க்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 2% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இன்னைக்கு இண்டஸ்இண்ட் மட்டும் பார்க்கும்போது ஒரு 2.5% வரைக்கான சரிவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஆக மொத்தம் பிரைவேட் லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் நல்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பட் PSU வங்கி பங்குகள் கிட்ட அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. எல்லாமே இன்னைக்கு டேயில் நெகட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ HDFC பேங்க் பற்றியான அப்டேட்டும் இருக்குது. அதை நம்ம கடைசியாக வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட் மார்க்கெட்டை பாதிக்கக்கூடிய ஒரு அப்டேட் என்னென்னா அமெரிக்கா அண்ட் ஈரான் நடுவிலான திரும்ப ஒரு வார் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஏதோ ஹெலிகாப்டர் அடிச்சு போட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போது அமெரிக்கா பார்த்திங்கன்னா ஈரானை தாக்கியிருக்காங்க. ஈரான் பார்த்திங்கன்னா குவைத், பக்ரைன், ஜார்டன் போன்ற சிட்டிகளில் அமெரிக்காவோட பேஸை அட்டாக் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஸோ திரும்ப பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்து இப்போது ஆரம்பம் ஆயிருக்கு. இந்த என்ன தான் ஆரம்பமானாலும் கூட ஸோ க்ரூட் ஆயிலையும் பெரிய மாற்றமெல்லாம் இல்லை. ஸோ க்ரூட் ஆயில் பார்க்கும்போது பாருங்கள் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது இன்றைக்கி டேயில் பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் பெரிய ஒரு இம்பேக்ட் பார்த்திங்கன்னா இந்த செய்தியினால் ஏற்படலை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து நம்ம HUL பற்றி பார்ப்போம். ஸோ இந்துஸ்தான் யூனிலிவர் இன்றைக்கி டேயில் சூப்பரான ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருக்கு. கரண்ட்டாக ஒரு 2% வரைக்கான ஏற்றத்தை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இந்துஸ்தான் யூனிலிவருக்கு பார்த்திங்கன்னா JP மார்கன் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஒரு 20% ஏறும் அப்படிங்கிற ஒரு கால் பார்த்திங்கன்னா இவங்க கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ என்ன ரீசன்னா அர்பன் ப்ரீமியமைசேஷன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கை கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் ரூரல் டிமாண்ட் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால் இந்துஸ்தான் யூனிலிவர் ஏறும் அப்படின்ட்டு இந்த ஒரு தரப்பு வந்து கூறுகிறது. பட் இதெல்லாம் ஓகே தான். ஸோ ஒவ்வொரு டைமும் நடக்கிறது தான். பட் இன்றைக்கி வெறும் HUL மட்டும் ஏற்றத்தை கொடுக்கல. ஆல்மோஸ்ட் எல்லா FMCG பங்குகளும் இன்றைக்கி டேயில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ITC இன்றைக்கி பார்க்கும்போதும் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. கோல்கேட் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு FMCG இண்டெக்ஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்கு. அதில் இந்த பங்கும் ஒரு பங்காக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஆனால் இடையில நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு 32 PE கிட்ட இருந்தது அப்படின்ட்டு. ஸோ நல்ல சான்ஸும் வந்து கொடுத்தது. பட் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா ஸோ நான் இதுக்கு முன்னாடியே வந்து வாங்கியிருக்கேன். அதனால் இன்னும் கொஞ்சம் கூட டிப் ஆகும்போது திரும்ப அக்யூமுலேஷனை ரெஸ்யூம் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சலை கொடுத்துருச்சு. பார்ப்போம் எந்த ரிவர்சல் வந்து நிலைக்குதா அப்படின்ட்டு. ஸோ அவசரமெல்லாம் பட வேண்டாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை பார்க்குறதுக்கே நமக்கு சரியாக தான் இருக்குது. ஃபர்தராக ஒரு நல்ல இடத்துக்கு வரும்போது நான் டெஃபினட்டாக பண்ணுவேன். பண்ணும்போது அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணுறேன். பட் நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துல ஸோ அந்த 2100க்கு கீழே இருக்கும்போதே ஒரு நல்ல அட்ராக்டிவான இடத்துல தான் HUL பார்த்தீங்கன்னா இருந்திருந்தது. அடுத்தது டாபர் கிட்ட இருந்து அப்டேட். ஸோ இன்னைக்கு டேல டாபரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை தான் கொடுத்துருக்கு. 1% வரைக்கான ஏற்றம் டாபரில் நடந்திருக்கு. ஸோ என்ன நியூஸ்னா டாபர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த மெடிக்கேஷன் ஹெர்ப் சப்ளைஸை வந்து இன்னும் செக்யூர் பண்ணுறதுக்காக அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா, இந்த ஃபார்மர் பேஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஆல்ரெடி 11,000 ஃபார்மர்ஸ்லேருந்து 15,000 ஃபார்மர்ஸாக பார்த்தீங்கன்னா டாபர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே ஒரு நல்ல வளர்ச்சி தான். ஸோ ஃபர்தராக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதும் டாபரை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி தான். இது டாபர்கிட்ட இருந்து வந்த செய்தி. டாபரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரிவை தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வரட்டும், இதுலேயும் சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் FMCGயில் நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் வந்து இருக்கேன். ஸோ நல்ல நல்ல சான்ஸ் ஏற்படும் போது இந்த FMCGயை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம். அடுத்தது ஜியோ ஃபினான்ஸ் பற்றியான அப்டேட்டு. ஸோ ஜியோ ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பெரும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சிருக்காங்க. 1 வருடம் கூட ஆகலை இந்த செக்மெண்ட்குள்ளே வந்து, அதாவது குறிப்பாக AMC செக்மெண்ட்டு. ஸோ AMC செக்மெண்ட்டோட வளர்ச்சி அபரிவிதமாக இருக்குது. ஸோ என்ன பிஸ்னஸ் அப்படின்ட்டு
கேலி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஜியோ ஃபினான்ஸ். ஆனால் இப்போது வரக்கூடிய இடத்துலலாம் நல்ல ஒரு சக்ஸஸை பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா தள்ளி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜியோ ஃபினான்ஸோட ஏஎம்சி பிஸ்னஸ், அதாவது ஜியோ பிளாக் ராக்கோட ஜாயின்ட் வென்ச்சரில் வந்த ஒரு பிஸ்னஸ் இது. 2 பேரும் 50-50 வந்து ஹோல்டு பண்ணுறாங்க இந்த ஜாயின்ட் வென்ச்சர் கம்பெனியில். ஸோ இந்த ஜாயின்ட் வென்ச்சர் ஜியோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2 பில்லியன் ஒர்த்தான அசட்டை மேனேஜ் பண்ணுறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணது ஜூலை 2025 தான். ஸோ அதுக்கப்புறம் மெதுவாக தான் ஃப்ளெக்ஸி கேப் இந்த மாதிரி பல ஃபண்ட்ஸை வந்து இவங்க லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்குள்ளே இன்னும் ஒரு வருடம் கூட முடிவடையில் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா $2 பில்லியன் அப்படிங்கிற மார்க்கை வந்து இவங்க ரீச் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. ஏன்னா ஸோ சேம் செக்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், ஜெரோதா இருந்தாங்க. ஸோ பெரிய அளவுக்கு அவங்க கிட்ட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி க்ரோ கிட்டையும் கோடிக்கணக்கான கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இருந்தும் கூட அவங்களால இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்க முடியல. ஆனால் ஸோ இது ஜியோ பார்த்தீங்கன்னா சாதிச்சு காட்டியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இந்த இடம் இன்னும் நல்லா வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் ஜியோ என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ETF வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் லான்ச் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஃபண்ட்ஸில் இருக்காங்க, அடுத்தது ETF வராங்க. ஸோ ETF நல்ல இன்ஃப்ளோ கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்தராக இவங்களுடைய AUM வந்து வரக்கூடிய காலங்களில் க்ரோ ஆகும் அப்படின்ட்டு நம்ம டெஃபினட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜியோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லெண்டிங் பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோ ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அங்கேயும் AUM பார்க்கும்போது நல்ல வளர்ச்சியை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ டெஃபினட்டாக லாங் டேர்மில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் ஒன்று ஸோ இங்கே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு லெவல் வரும்போது இந்த இடத்துல நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜியோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு $230 கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக ஒரு டிப் நடக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நடக்குதாங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். மேபி நடந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு டெஃபினட்டாக ஏற்படும். ஸோ இது வந்து எதிர்காலத்தில் வளர்ச்சி வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த நிறுவனத்தை நோக்கி நான் போகிறேன். ஸோ வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அண்ட் இவங்களுடைய செயல்பாடுகள் பார்க்கும்போதும் திருப்திகரமாக இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் லாங் டேர்மை பேஸ் பண்ணி ஸோ எதிர்காலத்தில் நல்ல நிறுவனமாக பெரும் நிறுவனமாக வளர்ச்சி அடையும். ஸோ ஒரு பக்கம் ஃபினான்ஸ்லேயும் சரி, இன்னொரு பக்கம் அசட் மேனேஜ்மெண்ட்லேயும் சரி ஒரு நல்ல வளர்ச்சி அடையுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இது பக்கம் அணுகணுங்கிறது என்னோட கருத்து. ஸோ நான் அதை தான் வந்து பண்ணுவேன். ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் இதை பற்றி ஏதாச்சும் விஷயங்களை நான் பார்த்தேன்னா அதை கண்டிப்பாக அவங்க கூட ஏதோ ஒரு வகையில் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு க்ரோத் பேஸில் இருக்குது ஜியோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலிமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது HDFC பேங்க் கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ HDFC பேங்க் மேலே இந்த லீலாவதி ட்ரஸ்ட் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. டிஃபமேஷன் கேஸ் ஒரு 1000 கோடி எல்லாம் கேட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எங்கள் மேலே அவதூறு பரப்புகிறாங்க, இந்த நிலுவையை கட்டலை அப்படி இப்படின்ட்டுலாம் போட்டிருந்தாங்க. பட் இப்போ அதை ஹைகோர்ட், பாம்பே ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ அது போக ஒரு ஃபைனும் இவங்களுக்கு போட்டிருக்காங்க. $5,00,000 வரைக்கும் ஃபைனும் போட்டிருக்காங்க. ஸோ HDFC பேங்க் தொடர்ந்து இதெல்லாம் பண்ணலாம், ஏன்னா அவங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்குது. ஸோ எல்லா விஷயங்களும் பக்காவாக இருக்குது அப்படின்ட்டு கோர்ட் தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த நிறுவனத்தோட CEO மேலேயும் இவங்க ஒரு கேஸ் வந்து போட்டிருந்தாங்க. பட் அதையுமே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா கடந்த மே மாதம் வந்து கோர்ட் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுச்சு. ஸோ அந்த இதுவும் இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் தான் HDFC பேங்க்குக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்குக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு செய்தி தான். ஸோ பார்ப்போம் இதே மாதிரி தொடருதா அப்படின்ட்டு. இன்றைக்கி டேயில் நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு சான்ஸும் வந்து நமக்கு கிடச்சதில்ல, அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. பட் திரும்ப வந்து கீழே இறங்காதா அப்படின்ட்டு சொல்ல முடியாது. இப்போதைக்கு லார்ஜ் கேப் பங்குகளோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம், அதுவும் குறிப்பாக ப்ரைவேட் வங்கிகளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சுமாராக இருக்குது. இவனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாராக இருக்குது. காரணம் FIIs கணிசமாக வித்துட்டு வெளியே போகிறது தான் மெயின் ரீசன். ஸோ திரும்ப FIIஸோட விஜயம் இருக்கும்போது இந்த பங்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பண்ணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் என்ன தான் இது அட்ராக்டிவாக இருந்து பலரும் வந்து வாங்கினாலும் கூட ஸோ FIIஸோட அவுட்ஃப்ளோனால் இந்த பங்கு பெரும் தாக்கத்தை வந்து பாதிச்சுட்டு ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ திரும்ப இது சரியாகிறதுக்கு ஒன்று FIIஸோட அவுட்ஃப்ளோ நிற்கணும், இல்லை FIIs திரும்ப உள்ளே வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஏற்றத்தை இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். சான்ஸ் கிடைக்கும் போது அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்தது சவுத் இந்தியன் பேங்க் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக்கில் இந்த சவுத் இந்தியன் பேங்க் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன செய்தினா, சவுத் இந்தியன் பேங்க்கில் FIIஸோட ஹோல்டிங் வந்து கணிசமாக வந்து உயர்ந்திருக்கு. FIIs பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கை வந்து குறி வச்சிருக்காங்க அப்படின்ட்டுலாம் தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு. சேம் டைம் நான் போய் ஸ்க்ரீனரில் செக் பண்ணேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, 11.9% இருந்து 25%,
22% கிட்ட எஃப்ஐஐஸோட ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஸ்க்ரீனரில் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் நடந்ததா வந்து தெரியல மார்ச் குவார்ட்டரில். ஸோ யார் தப்பாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம உட்காந்து ரிவ்யூ பண்ணணும். ஸோ 12.75 தான் இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்தது 20%க்கு மேலே. ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தெரில. ஸோ இன்னும் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து வேறு பக்கமெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இதோட ஒரு உண்மைத்தன்மை என்னங்கிறது நமக்கு புரிய வரும். ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பீக்கில் இருக்குது. புக் வேல்யூ ஆன் டைம் இருக்குது. ஸோ இந்த புக் வேல்யூ ஆன் டைம் இருக்குங்கிறத மட்டும் வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது. பல சின்ன பேங்க்ஸும் இப்போது நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு. பட் இப்போது நமக்கு அட்ராக்டிவாக பெரிய ஒரு புக் சைஸ் இருக்கக்கூடிய குவாலிட்டியான லார்ஜ் கேப் இருக்குது. அது பக்கம் நம்ம கவனத்தை செலுத்தணுங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தாக வந்து இருக்குது. நான் அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை தான் இங்கேயும் டிஸ்கஸ் பண்ணுறோம், பார்ப்போம். இப்போது வந்து ஒன் டைம் இருக்குது. மேபி இது 2 டைம் புக்காக மாறுமா இந்த பேங்க் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு மாறணும்னா பங்கு இன்னும் பெரிய கணிசமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஏற்றம் வருமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இதை காட்டிலும் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு நல்ல இடத்துல பெரிய புக் சைஸ் இருக்கக்கூடிய பிஎஸ்யூ பேங்க்ஸும் நமக்கு இருக்குது. ஸோ அடுத்து பிஎஸ்யூ பேங்க்ஸ் நமக்கு சான்ஸ் கொடுக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ பிஎன்பி போன்ற பங்குகள் மேபி கிடைச்சதுன்னா அது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். ஸோ அந்த நல்ல வேல்யூவேஷனில் கிடைக்கும். அப்சைட் மூமெண்டம்க்கான வாய்ப்பும் நிறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நல்ல ஒரு 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 பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பங்குகளை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கணும். நல்ல பர்ஃபார்மன்ஸுங்கிறத தாண்டி ரிஸ்க் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்கணுங்கிறது என்னோட ஒரு வியூவாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருங்காலத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம பொறுமையாக வந்து காத்திருப்போம். கரெக்டாக வரும்போது அதை கேப்சர் பண்ணவும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் பல பங்குகள் பற்றியான அப்டேட்டை நம்ம பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.